அன்பானவர்கள் கொஞ்சம் விஷம் பொதிந்து தந்தாலும் நாம் சாப்பிடுவோம். இந்த உலகில் மிகவும் கூர்மையான ஆயுதம் அன்புதான். அதே போல மிகவும் இனிமையான உணவும் பானமும் அன்புதான். கடுத்த விஷமும் அன்புதான். வேறு எதற்கும் இல்லாத ஒரு சிறப்பு அன்புக்கு உண்டு. ஏனென்று சொன்னால், நம்மை நொம்பரப்படுத்தவும் வேதனைப்படுத்தவும் அதே போல நம்மை மகிழ்ச்சியடை செய்யவும் அன்புக்கு முடியும். அன்புக்கு இரண்டு விஷயங்களுக்கு முடியும். சில நேரங்களிலே நாம் பலகீனராக மாறிவிடுவோம். சில நேரங்களிலே முட்டாளும் ஆகிவிடுவோம் அன்பால். ஒரு ஆளை நாம் எவ்வளவு நேசித்திருந்தோம் என்பது அவர் இறந்து போனார் என்கின்ற தகவல் நமக்கு தெரியும் பொழுதுதான் நமக்கு தெரிய வரும். அந்த நேரம் இனி ஒருபோதும் திரும்ப இயலாத இடத்துக்கு அவர் சென்றார் என்று அறியும் பொழுது அப்பொழுதுதான் நமக்கு அந்த வலி, அந்த வேதனை நமக்கு உணர முடியும். உள்ளே ஏதோ ஒரு காயம் ஆழமாக உண்டாகும். என்றோ சொல்லி இருக்க வேண்டிய ஒரு நல்ல வார்த்தை அவரிடம் சொல்லாமல் விட்டிருப்போம். அவருக்கு ஒரு அன்பாக தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தபோது அதை நாம் கொடுக்காமல் விட்டிருப்போம். நாளை கொடுக்கலாம் என்று நினைத்திருந்த ஏதோ ஒன்றை அவருக்கு நாம் கொடுக்காமல் போகிருக்கலாம். ஏதோ கடுமையாக பேசி வேதனைப்படுத்தியிருக்கலாம் அவர்களுடைய மனதை. ஏதோ ஒரு விஷயத்தை அவர்களிடம் மறைத்திருக்கலாம். நாம் வேண்டுமென்றே விலகி இருந்திருக்கலாம். சில நேரங்களில் ஒரு நிமிடத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் முடிந்து போகும் என்று நினைக்கும் பொழுது ஒரு மரணம் அவரை நம்மிடமிருந்து பிரித்து விட்டது என்று தெரியும் பொழுது நமக்குள்ளே ஒரு வெறுமை படரும். அந்த வெறுமை தான் நேசம். இந்த உலகிலே மிகவும் வலிமையானதும் மிகவும் மென்மையானதும் அன்பு ஒன்றுதான். எல்லோரையும் நேசிப்போம்.